என் செல்ல குழந்தையே, இந்த வெள்ளிக்கிழமை இரவில் நான் உன் கண்களில் நிச்சயமாக பட்டு விடுவேன். அதிலும் குறிப்பாக மார்கழி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் என் குழந்தையின் கண்களில் நான் பட்டிருக்கின்றேன். என் தங்கமே, இது போன்ற அதிசக்தி வாய்ந்த நாட்களில் எல்லாம் உன் கண்களில் நான் பட்டால் நீ சாதாரணமாக நினைத்து என்னை கடந்து சென்று விடாதே. என் தங்கமே, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே, அது மட்டுமல்லாமல் கோடான கோடி புண்ணியங்களை செய்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கின்ற இந்த வராகி வாக்கு இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நீ நிச்சயமாக பல கோடி புண்ணியங்களை தேடி வைத்திருக்கின்றாய் என்பதை புரிந்து கொள். இனிமேலும் இந்த புண்ணியத்தை நீ அப்படியே சேர்த்து கொண்டே செல்ல வேண்டுமே தவிர ஒருபோதும் மீண்டும் கஷ்டமான அந்த சூழ்நிலையில் வந்து நின்று விடாதே. என் தங்கமே, வாழ்க்கை என்பது பந்தயம் கிடையாது. ஓடிச் சென்று முதலிடத்தை பிடிப்பதற்கு அது ஒரு அழகான பயணம். ரசித்து கொண்டே செல்ல வேண்டும். அது காட்டுகின்ற பாதையில் என் பிள்ளை நீ ரசனையோடு சென்றால் நிச்சயமாக வாழ்க்கையில் உனக்கு வெற்றி என்பது கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, வாழ்க்கையில் எப்பொழுதுமே மனது சலித்துவிட்ட பிறகு கடைசியாக ஒரு வார்த்தை வரும். அது என்ன வார்த்தை தெரியுமா? எல்லாம் என்னுடைய தலையெழுத்து என்று. என் தங்கமே, ஒரு பொழுதும் உன்னுடைய தலையெழுத்தை நீ குறை சொல்லாதே. உன்னுடைய தலையெழுத்து நன்றாகத்தான் இருக்கின்றது. நீதான் அதில் கிறுக்கிவிடலாம் என்று நினைத்து இது போன்ற தேவையில்லாத விஷயங்களை உன் மனதில் போட்டு உன்னையே நீ குழப்பிக் கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, முள் குத்தி விட்டது என்று முள்ளை குறை சொல்லாமல் தவறான இடத்தில் காலை வைத்து விட்டோம் என்று பாதையை எவனொருவன் மாற்றுகின்றானோ அவன்தான் உண்மையாகவே புத்திசாலி என்பதை நீ புரிந்து கொள். என் தங்கமே, நிச்சயமாக யார் ஒருவர் கஷ்டமான நேரத்தில் உன்னோடு இருக்கின்றார்களோ அவர்கள்தான் சந்தோஷமான நேரத்திலும் உன்னோடு இருப்பதற்கு முழு தகுதியையும் பெற்றவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, மற்றவர்கள் உன்னை பாரம் என்று நினைக்கின்ற வரை அவர்கள் அருகில் நீ நிற்காதே. ஏனென்றால் அப்படி நினைத்து விட்டால் அதைவிட கஷ்டம் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் வேறு எதுவுமே இருக்காது. உன்னை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களிடம் வார்த்தைகளால் விளக்கம் கொடுத்து வாதாடி கொண்டிருப்பதை விட அந்த இடத்தை விட்டு நீ மௌனமாக கடந்து செல்ல பழகு. என் குழந்தையே, நீ சந்தோஷமாக வாழ்கிறாயா என்பது முக்கியம் கிடையாது. யார் சந்தோஷத்தையும் கெடுக்கவில்லை என்று நீ தலை நிமிர்ந்து சொல்வாயல்லவா, அதுதான் முக்கியம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதில் கிடைக்கின்ற சந்தோஷம் உனக்கு வேறு எதிலுமே கிடைத்து விடாது. என் குழந்தையே, எப்படி பேசினாலும் தவறாகத்தான் புரிந்து கொள்கிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் முதலில் நீ பேசாமல் இருப்பதே உனக்கு மிகவும் நல்லது. என் தங்கமே, கடுகளவு கூட உன்னுடைய மனதில் மற்றவர்களின் மீது நன்றி உணர்ச்சி இல்லை என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு நல்லபடியாக நடக்காது. உனக்கு உதவிகள் செய்தவர்கள் நீ ஒரு நாளும் அவர்களை மறக்காதே. ஆபத்து காலத்தில் யார் ஓடி வந்து உனக்கு கை கொடுத்தார்களோ அவரை ஒரு நாளுமே நீ மறந்து நிற்காதே. என் தங்கமே, தனியாக போராடி கொண்டிருக்கின்றாய். அதனால் உனக்கு வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதோ என்று நினைத்து வருத்தப்படாதே. நீ தனியாக போராடி கொண்டிருப்பதே உனக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றிதான். உன்னுடைய போராட்டத்தை கண்டு அங்கே பயந்து நிற்கின்றார்கள் அல்லவா? இதைவிட உனக்கு வாழ்க்கையில் வேறு என்ன வெற்றி தேவைப்பட போகின்றது? என் தங்கமே, நேரம் எப்பொழுதும் நேர்மையானது. அதனால்தான் அது யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. அதுபோல எப்பொழுதும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க வேண்டும். அன்பாக இருந்தாலும் சரி, ஆறுதலாக இருந்தாலும் சரி, அதை புரியாத இடத்தில் கொண்டு நீ கொடுப்பாயானால் அது அங்கே கொட்டப்பட்ட குப்பை என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, மனதில் பட்டதை அப்படியே நீ பேசிவிடுவாய். அதனாலோ என்னவோ பல உறவுகள் உன்னுடைய மனதோடு ஒட்டி விடாமல் தள்ளி நிற்கின்றார்கள். இங்கே பொய்யை பேசுபவர்களை மட்டும்தானே நம்புகின்றார்கள். உண்மை சொல்பவர்களை எங்கே இந்த உலகம் நம்புகின்றது? என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். நல்ல உறவுகள் கிடைக்கும்.
உன்னையே உலகம் என்றும் உன்னையே நம்பிக்கையோடு எப்பொழுதும் சுற்றி சுற்றி வருகின்ற பல நல்ல உறவுகளும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, பெரிய விஷயங்களை விட மிகச் சிறிய சிறிய விஷயங்கள்தான் உன்னை காயப்படுத்தும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், குதிரை மேலே உட்கார்ந்து விடலாம், ஆனால் குண்டூசி மேலே ஏறி உன்னால் உட்கார முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் அது உன்னை அதிகமாக காயப்படுத்திவிடும். என் தங்கமே, வாழ்க்கை காலம் போடும் கணக்கை என்னை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினைத்து நல்லதை செய்து விட்டு வா. இறைவன் உன்னை பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையோடு. ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை சில நேரங்களில் ஒரு பொறுமைசாலி சாதித்து விடுவான். என் தங்கமே, அதாவது யோசிக்கும் பொழுது சில சிந்தனைகள் எல்லோர் மனதிலும் உடனடியாக வந்து விடுவது கிடையாது. அதே நேரத்தில் பொறுமையாக இருப்பவனுக்கு யோசனைகள் எப்பொழுதுமே தெளிவாகத்தான் இருக்கும். பொறுமையாக இருந்து உனக்கான நேரம் வருவரை காத்திருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை சாதித்து காட்ட வேண்டும். உனக்கான நேரம் ஒரு நாள் நிச்சயமாக வரும். சிலவற்றை பொறுத்து கொண்டு சிலவற்றை சகித்து கொண்டு அந்த நாள் வரும் வரை நீ ஓடிக்கொண்டே இரு. நிச்சயமாக எல்லாமே உனக்கு அன்று சந்தோஷமாக உன் கைகளில் வந்து கிடைக்கும். நிம்மதி இல்லை என்று வருத்தப்படாதே. நல்ல குணம் கொண்டவர்களுக்கு அது எப்பொழுதுமே இருக்காது. ஏன் தெரியுமா? நீ நல்லவன் அல்லவா? நீ நல்லதை மட்டும்தானே செய்வாய். இங்கு எல்லோருமே நல்லதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதில்லை. மாறாக சுற்றி நடக்கின்ற தீய விஷயங்களைத்தான் ஏற்றுக்கொள்கின்றார்கள். என் தங்கமே, சில உறவுகள் வாடகை வீடு போன்றது. ஏனென்றால் எவ்வளவுதான் அன்பு செலுத்தினாலும் அவர்கள் தற்காலிகமாகத்தான் உனக்கு அன்பினை கொடுக்கின்றார்களே தவிர ஒருபொழுதும் நிரந்தரமாக கொடுப்பது இல்லை. உன்னுடைய உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகளை பற்றி கவலைப்படாத ஒருவருக்காக உன்னுடைய சுயமரியாதையை ஒரு நாளும் இழந்து விடாதே. என் தங்கமே, இவையெல்லாம் அம்மா சொல்லும் பொழுது தலையாட்டி கேட்டுக்கொண்டு அதன் பிறகு காற்றில் பறக்க விட்டுவிடக்கூடாது. இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை முக்கியமான விஷயங்கள் என்பதை புரிந்து கொள். உரிமை உண்டு என நினைத்து பழகும் இடங்களில்தான் உனக்கான மதிப்பினை நீ இழந்து நின்றாய். அந்த நாள் உனக்கு நினைவிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மீண்டும் மீண்டும் அங்கேயே சென்று நிச்சயமாக உனக்கான அவமானத்தை மட்டும் ஒரு பொழுதும் நீ தேடிக்கொள்ளாதே. மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது முதலில் கடினமாகத்தான் இருக்கும். நடுவில் சில குழப்பங்கள் ஏற்படும். இறுதியில் நிச்சயமாக இந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்கும். என் குழந்தை, ஆரம்பத்தில் அமைதி காத்து நடுவில் பொறுமை காப்பாயானால் நிச்சயமாக கடைசியில் இருக்கின்ற சந்தோஷத்தை நீ முழுமையாக அனுபவிப்பாய். ஆரம்பத்திலேயே அவசரப்பட்டு அந்த காரியத்தை கெடுத்து விட்டாயானால் கிடைக்க இருக்கின்ற சந்தோஷத்தை நீ இழந்து விடுவாய் அல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக வாழ்க்கையில் பிரச்சனைகள் எத்தனை வந்தாலும் சரி, அவை வராமல் இருக்க வேண்டும் என்று நினைக்காமல், வந்தால் அதை எதிர்கொள்கின்ற துணிச்சல் வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டே இரு. ஏனென்றால் பிரச்சனைகளை எந்த நேரத்தில் எந்த ரூபத்தில் வரும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. ஆனால் வருகின்ற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. இன்னொருவரின் சொல் கேட்டு ஒருவர் உன்னை வாழ்க்கையில் ஒதுக்கினால் முதலில் அவர்களை விட்டு விடுங்கள். அப்படிப்பட்டவர்களினுடைய அன்பில் ஒருபொழுதும் நேர்மையும் உண்மையும் இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, நிச்சயமாக என் குழந்தை, இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டம், நீ அனுபவித்த வேதனை எல்லாம் உனக்கு நல்லதொரு அனுபவத்தை இப்பொழுது கொடுத்திருக்கின்றது. இந்த அனுபவமே போதும் உன்னை இந்த வாழ்க்கையில் இனிமேல் வழிநடத்தி செல்வதற்கு. என் குழந்தையே, வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று வாடவும் கூடாது. எல்லாம் இருக்கிறது என்று நினைத்து ஆடவும் கூடாது. அத்தனையும் மாறுவதற்கு ஒரு நொடி போதும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து செல்வது என்பது ஒரு வாடகை காலம்தான். நிச்சயமாக அந்த காலம் முடிந்தவுடன் இங்கிருந்து கிளம்பி செல்ல வேண்டியது எல்லோருக்குமே கட்டாயம் என்பதை மறந்து விடாதே. நீ எப்படி வாழ்ந்தாலும் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். நீ விட்டு கொடுத்தால் தைரியம் இல்லை என்று சொல்வார்கள். வைராக்கியமாக இருந்தால் உன்னை
கர்வம் பிடித்தவன் என்று சொல்வார்கள். அதனால் உனக்கு என்ன பிடிக்கின்றதோ அதன்படி நீ வாழ்ந்து விட்டு செல்ல வேண்டுமே தவிர யாரையும் ஒரு நாளும் நீ கணக்கில் வைக்காதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.